இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்தினான் அவனுக்கும் இடையில வாட்ஸ்அப்ல வந்து இவங்க கதைச்ச ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆயிருக்குது. தமிழீழ விடுதலை புலிகள், தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, எதுவும் இல்லை நீ ரெடியாக, சுடுவதற்கு ரெடியாக, முடித்தே விடு, போட்டு தள்ளவா, ஆள கதையை முடிச்சிரு. இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள் எல்லாம் நடந்தது கூடுதலா சிங்கள மொழி மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தான் நடந்துச்சு. அதே மாதிரி இதை செஞ்சது சிங்கள மொழி பேசக்கூடிய பொடியன்மார்கள் தான் செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்க தமிழர்களை அடையாளப்படுத்தக்கூடிய, இஸ்லாமியர்களை அடையாளப்படுத்தக்கூடிய 15 அமைப்புகளை பாத்தீங்கன்னா தடை செய்திருக்காங்க, வர்த்தமானி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முதல் மாதிரி தடை செய்யப்பட்டது தான் இலங்கையில. ஆனா புதுசா மக்கள் மத்தியில இந்த பயங்கரவாத அமைப்புகள்னாலதான் பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுறதுக்காக இதை வந்து வர்த்தமானிகளை வெளியிட்டிருக்காங்க. அப்ப அதை நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன், அது எந்தெந்த அமைப்பு அப்படின்றத. கட்டாயம் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் முதலாவதா வரும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதுக்கு முதல் இந்த நீதிமன்றத்துல வந்து துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு தானே, அன்றைக்கு அந்த துப்பாக்கியால சூட் பண்ணான், கன்னால சூட் பண்ணான், அவனுக்கும் ஒரு பொஸ் ஒருத்தன் இருக்கான். அந்த பொஸ்ஸும் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்தினான் அவனுக்கும் இடையில வாட்ஸ்அப்ல வந்து இவங்க கதைச்ச ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆயிருக்குது. அதை நான் உங்களுக்கு என்ன கதைச்சிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தமிழ் மொழியில தெளிவா உங்களுக்கு சொல்றேன்னு பாருங்க. என்னண்டா அந்த பொஸ், அந்த துப்பாக்கியால சூட் பண்ணவன் பொஸ் வந்து என்ன சொல்றான்டா, நீ வேலையை செய் அப்படின்றான். அப்ப வெளியே எல்லாம் சரி, வெளியே எல்லாமே வந்து சரியா இருக்கு, பயப்படாத, சுடு, எல்லாமே சாதகமா இருக்கு, ஒன்றும் யோசிக்க தேவையில்லைன்னு சொல்றான். அப்ப பயப்படாம சுடு, இதான் சொல்றான், பயப்படாம சுடு அப்படின்ட்டு. அப்ப துப்பாக்கியால சூட் பண்ண போறான் அவன் வந்து என்ன சொல்றான்டா, எதுவும் பிரச்சனை இல்லையே, எதுவும் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லையே அப்படின்றான். அப்ப நான் உள்ளதான் இருக்கிறேன், அதாவது நீதிமன்றத்துக்கு உள்ளுக்கு இருக்கான, நான் உள்ளதான் இருக்கேன். அப்ப இவன் என்ன சொல்றான்டா, பொஸ்காரன் என்ன சொல்றான்டா, பொஸ் வந்து என்ன சொல்றான்டா, எதுவும் இல்லை நீ ரெடியாக, சுடுவதற்கு ரெடியாக, முடித்தே விடு, போட்டு தள்ளவா, ஆள கதையை முடிச்சிரு அப்படின்றத சொல்றான். அப்ப எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு வந்து பொஸ் கமாண்டோ மாதிரி அவன் பொஸ் வந்து சொல்றான். அப்ப துப்பாக்கி சூடு நடத்துறவன் என்ன சொல்றான்டா, அப்படி என்ன போலீஸ் வந்திருக்காங்க தானே அப்படின்றத கேட்கான். அப்ப அதுக்கு எல்லாம் சரியாக உள்ளது, நீ வேலையை செய் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்றான். அப்ப பின்னர் துப்பாக்கி சூடு நடத்தியவர் வந்து அவன் என்ன செய்யறான்டா, திரும்பி கோல் பண்றான். யாருக்கு? பொஸ்ஸுக்கு கோல் பண்றான். கோல் பண்ண உடனேயே பொஸ் தான் கேட்கான், என்ன சொல்றான்டா, அவன் இறந்துட்டானா, அவன் செத்துட்டானா அப்படின்றத கேட்கான். கேட்க இவன் என்ன சொல்றான்டா, துப்பாக்கியால சூட் பண்ணான், இறந்து விட்டான் அப்படின்றத வந்து ஆன்சர் பண்றான், பதில் அளிக்கிறான். அப்ப அவன் என்ன தெரியுமா சொல்றான், பொஸ்காரன் அருமை, சூப்பர் அப்படின்ற மாதிரி. அதை மட்டும் சொல்ல இல்ல, நீ என் உயிர், நீ என்ற உசுறு அப்படின்ற மாதிரி பொஸ்காரன் சொல்றான். பொஸ் சொல்றான். யோசிச்சு பாருங்க, ஒருத்தனை கொண்டுட்டான், அந்த கொண்டவனுக்கு அருமை, சூப்பர் அப்படின்றான். அப்படின்னா அவங்களோட அந்த ப்ராஜெக்ட், அவங்களோட திட்டம், அவங்க நினைச்சதை சரியா செஞ்சிருக்காங்க. சோ அதுக்கு இவன் என்ன தெரியுமா சொல்றான், சூட் பண்ணவன் ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன் இப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கான். நீங்கள் தான் எனக்கு உணவளித்து என்னைய ஒரு அப்பா போல, தந்தை போல என்னைய வந்து நீங்க வந்து பார்த்து கொண்டீங்க அப்படின்னு சொல்றான். நீங்கள் என் உயிர், ஏன்னா துப்பாக்கியால சூட் பண்ணவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான். அதையும் சொல்லிட்டு சகோதரி இன்னும் அங்கேயே தான் இருக்கிறாள், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கியால சூட் பண்ணவன் சொல்றான். அப்படின்னா அந்த 2-3 நாளைக்கு முதல் வந்து பிடிச்சாங்க, துப்பாக்கியை மறைச்சு கொண்டு போய் கொடுத்தாள் நீதிமன்றத்துக்குள்ளுக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க செவ்வந்தி என்று, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்குள்ளுக்கு தான் இருக்கிறாளாம் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் வந்து நீங்க தான் எனக்கு சாப்பாடு தந்தீங்க, நீங்க தான் என்ன பார்த்து கொண்டீங்க, அப்பா மாதிரி பார்த்து கொண்டீங்க, நீங்க தான் என்னுடைய உயிரண்டு, இந்த பாச ஒரு லவ்வர்ஸ், ஒரு காதலிக்கிற பாய் கேர்ள் கதைக்கிற மாதிரி இருக்கா இல்லையா, ஒரு லவ்வர்ஸ் மாதிரிக்கு எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் உண்டு. பாதாள உலக கும்பல்ற ஒரு தலைவனை வந்து சுட்டு தள்ளியிருக்காங்க, போட்டு தள்ளியிருக்காங்க. அதை எவ்வளவு அழகா வந்து பர்ஃபெக்டா பிளான் பண்ணி, ஆனா சிக்கிட்டாங்க, அது வேற கதை, சிக்கிட்டானுங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்ப இதெல்லாமே வந்து எங்க நடக்குது, இதுக்கு இன்னொரு விஷயம் மட்டும் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். இதுக்கு முதல் நாள் ஒரு 6 வயசு தங்கச்சியையும் அந்த 6 வயசு குழந்தையினுடைய அப்பாவையும் அந்த அப்பாவினுடைய இன்னொரு மகன் சின்ன பொடியனையும் சேர்த்து சுட்டு தள்ளி செத்துட்டாங்க. அவர் வந்து சில நாளைக்கு முதல் பாத்தீங்கன்னா வந்து சொல்லி இருக்கிறார் என்னன்னா, இவரும் இந்த மாதிரியான குற்றச்செயல்களை செஞ்சவர் தான், செத்து போனவர். அவர் என்ன சொல்றாருண்டா, நான் மஹிந்த ராஜபக்ச எல்லார பெயர்களையும் சொல்லி நான் இப்ப திருந்தி வாழ்றேன்,
எனக்கு ஏதாவது கொலை சம்பவம் நடந்தாலோ, கொலை அச்சுறுத்தல்கள் நடந்தாலோ, எது நடந்தாலும் இவர்கள் தான் பொறுப்பு. என்னைய கொலை செய்யலாம், ஆனா சாட்சியங்கள் ஆதாரங்களை வந்து இவங்களால கொலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொன்ன மாதிரிக்கு அவங்க அந்த சொன்னவர், அந்த சொன்னவரினுடைய குழந்தை, பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, கொண்டுட்டாங்க. அப்ப இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஏன் இதுல கவனம் செலுத்துறாங்களா, கவனம் செலுத்தலையா? இப்படி ஒரு கேள்வி ஒன்று வருதா இல்லையா? சரி, இப்ப பாருங்க, இதெல்லாம் நடக்கிறது சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல நடக்குது. செய்யறது யார்? சிங்கள மொழி பெயர்கள் கொண்ட சிங்கள பொடியன்மார்கள் செய்யறாங்க. ஆனா இவங்க வர்த்தமானி ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்னண்டா, 15 அமைப்புகளை வந்து தடை செய்திருக்காங்க. இந்த அமைப்புகள் எல்லாமே இதுக்கு முதலும் தடை செய்யப்பட்டதுதான். ஆனா இந்த சம்பவம் நடந்த உடனேயே வர்த்தமானி வெளியிட்டு இருக்காங்க. அப்ப உடனே மக்கள் மத்தியில இந்த அமைப்புகளை தீவிரவாத அமைப்புகளாக மறுபடியும் மக்கள் மனசுல பதிய வைக்கிறாங்க. சோ அதுல வந்து முழுக்க தமிழர்களை அடையாளப்படுத்தக்கூடிய, இஸ்லாமியர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய அமைப்புகள் தான் முழுக்க அந்த 15லயுமே இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. முதலாவது தமிழீழ விடுதலை புலிகள், தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம், தலைமையக குழு, தேசிய தௌஹீத் ஜமாத், ஜமாதே மிலாதி இப்ராஹிம், விலாயித் அஸ் சைலானி, கனேடிய தமிழர் தேசிய அவை, தமிழ் இளைஞர் அமைப்பு, தருள் ஆதர் அத்தபவியா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம், சேவ் த பேர்ல்ஸ். இப்ப இந்த மாதிரி 15 அமைப்புகள், தடை செய்யப்பட்ட 15 அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா திரும்பியும் வர்த்தமானியில அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயமும் கொட்டாஞ்சென்னையில பாத்தீங்கன்னா வந்து இப்ப 2-3 நாளைக்கு முதல் வந்து ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தரை கொண்டுட்டாங்க, 2 பேர் வந்து ஷூட் பண்ணி கொண்டுட்டு வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு கொடுத்துட்டாங்க காவல்துறைக்கு. இப்ப காவல்துறை வந்து அவங்கள என்ன செய்யணும், இதுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க யார், என்ன பிரச்சனை அப்படின்றத விசாரிச்சு கண்டுபிடிக்காம அவங்கள வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கண்டா, துப்பாக்கிகள் அவங்க ஒளிச்சு வச்சிருந்தாங்க, அதை காட்ட சொல்லி கூட்டிட்டு போனாங்களாம். அந்த துப்பாக்கியை எடுத்து, இல்லாட்டிக்கு வந்து போலீஸ்ல இருக்கிற துப்பாக்கியை பறிச்சு, இப்படி 2ல ஏதோ ஒன்று இவங்க வந்து காவல்துறையை வந்து போலீஸை வந்து ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதனால நாங்க போட்டு தள்ளிட்டோம், பாதுகாப்புக்கா, இப்படி முடிச்சுட்டாங்க. இது அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முதல் 2-3 வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா வந்து 2-3 வருஷமா பல வருஷத்துக்கு முதல் என்ன சொல்றேன்டா, இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து அப்பவும் நடந்திருக்கு. என்ன செய்வாங்கண்டா, இது சின்ன பிள்ளைகள் கூட வந்து இப்படி விளையாட மாட்டாங்க, குற்றவாளிகளை பிடிப்பாங்க, துப்பாக்கிகள் ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க கூட்டி கொண்டு போவாங்க. அவங்க அந்த துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இவங்க பாதுகாப்புக்காக வந்து இவங்க போட்டு தள்ளிட்டாங்க, இதைதான் சொல்லுவாங்க. அப்ப இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அவங்கள சுட்டு கொலை செய்யறதுக்கு, அவங்கள பிடிச்சி அதுக்கு பின்னுக்கு இருக்கிற சூத்திரதாரி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்கிறதுக்கு தான் இவங்க முயற்சி செய்யணும். ஆனா அவங்களையும் போட்டு தள்ளுறாங்க. அப்ப இதுக்கு பின்னுக்கு யார் இருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. அனுரகுமார் திசாநாயக் அவங்களே பாத்தீங்கன்னா வந்து கதைச்சிருக்கிறேன் பாராளுமன்றத்துல. ஆனா இன்றைக்கு அவரினுடைய அரசாங்கத்திலையும் பாத்தீங்கன்னா இது நடக்குது. அப்ப இதுல வந்து நிறைய பேர் என்ன சொல்றேன்டா, இது அரசாங்கமே, அதாவது இந்த அரசியலுக்கு இப்பதான் வந்து அனுரகுமார் திசாநாயக் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஜனாதிபதியாக வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு முதலே நாங்களும் சம்பவம் தான் பண்ணினோம், இவர்கிட்ட விளையாடைகள் அது அப்படி இப்படின்லாம் வந்து மாசா கதைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவங்களே இனிமே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது, 2 பேரை போட்டு தள்ளியாச்சு தானே, அப்ப இனிமே வந்து இதை செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது, இது ஒரு மிரட்டலான சம்பவம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கதைச்சாலும் இதுக்கு பின்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நடக்குது அப்படின்றதுதான் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கதைக்கிற ஒரு விஷயம். டிக்டாக்கா இருக்கலாம், பேஸ்புக்கா இருக்கலாம், எல்லாத்துலயுமே வாட்ஸ்அப்பா இருக்கலாம், எல்லாத்துலயுமே இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். மக்களினுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்து இது ஒரு அரசியல் போராட்டமும், யார் ஆட்சி பீடத்துல அமருவது அப்படின்றது ஒரு அரசியல் போராட்டம் அது நடந்து கொண்டிருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு காயாக பயன்படுத்துறது மக்கள் தான் பாவம், பொருளாதாரம் தான் சீரழிஞ்சு போகுது. ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் வந்து அவங்க என்னதான் செய்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு உயர்தர சாப்பாடு கிடைக்கும், 3 நேரமும் நிம்மதியா சாப்பிடுவாங்க. அவங்க வந்து உயர்தர ஹோட்டல்ஸ்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கு எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஆனா பாமர மக்கள்ற நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏனென்றா இப்ப வந்து அனுரகுமார் திசாநாயக் அவங்களோட ஆட்சி, ஒரு புது கட்சி ஒன்று வந்திருக்கு. ஆனா இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச அவங்களோட கட்சி இருந்துச்சு. இந்த 2 கட்சிக்கும் இடையில நடக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு வார் தான் இந்த குற்றங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் மக்களினுடைய ஒப்பீனியன், மக்கள் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில
இந்த 15 அமைப்புகளை வந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அப்படின்னு மக்களினுடைய மனசுல வந்து டைவர்ட் பண்றதுக்காக இந்த விளையாட்டுகளை எல்லாம் பண்றாங்கன்றதுதான் இதனுடைய கசப்பான உண்மை. இப்ப யாரும் வந்து விடுதலை புலிகள்ல இருந்து யாரும் வந்து தாக்குதல் நடத்த போறதும் இல்ல, யாரும் இல்ல, அப்படி ஒரு சம்பவமும் நடக்க வருவதற்கான சந்தர்ப்பமே இல்லை. அப்ப மறுபடியும் தமிழ் மக்களை வந்து காயப்படுத்தி, இஸ்லாமியர்களை காயப்படுத்தி, அதாவது அந்த காயத்துல மறுபடியும் குத்துனா எப்படி இருக்கும்? அப்ப உண்மையாகவே இந்த போராட்டங்கள், இஸ்லாமியர்களோ தமிழர்களோ இந்த போராட்டங்கள், இந்த அமைப்புகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு நீதியான காரணங்கள் இருக்கு. சரி, அந்த சப்ஜெக்டுக்குள்ளுக்கு நம்ம போக தேவையில்லை. அப்ப எப்படியாக இருந்தாலும் இந்த சம்பவங்கள் நடக்கிறது எல்லாமே வந்து இது சார்ந்து வழக்குகள் போகுதா, இது சார்ந்து விசாரணைகள் நடக்குதா, இது சார்ந்து காய்கள் நகர்த்தப்படுதான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கதை, பேச்சு, செய்திகள்ல மட்டும்தான் இருக்கே தவிர எதுவும் முற்றுப்புள்ளி வைத்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று ஈஸ்டர் குண்டு தாக்குதல். அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல ஓப்பனாக பப்ளிக்கா அனுரகுமார் திசாநாயக் அவங்களினுடைய ஆட்சியில, அதாவது தேர்தல் சமயத்துல வந்து அப்படியே ஓப்பனா சொன்னாங்க. அவங்களினுடைய ஏன் ஜனாதிபதியே சொன்னார், ஏனென்றா இது வந்து நடத்தினது மஹிந்த ராஜபக்ச அவங்களை சார்ந்த அரசியல் நோக்கத்துக்காக நடத்தினாங்க, உகாண்டால பணம் பதுக்கி வச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல கூட வந்து கைது செய்து அதை நிரூபிக்க முடியல. அப்ப என்ன நடக்குது? இவங்க மாறி யார் வந்தாலும் மக்களினுடைய நிலைமை மாற போறதும் இல்ல, இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் வந்து நிறுத்தப்பட போறதும் இல்ல. பாக்குற நாங்க தான், மக்கள் தான் முட்டாள் மாதிரி இருக்கு. சோ இந்த விஷயத்தை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.